Hello everyone, myself Tavasi. I am currently pursuing MSc Food Technology from Hindustan University in Chennai. Today we are going to talk about personal branding. Personal branding பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி பிராண்டிங்னா என்னன்றத பத்தி பார்த்தறலாம். பிராண்டிங்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படினா இட்ஸ் ஜஸ்ட் a logo அப்படினு நினைச்சிட்டு இருக்கோம். பிராண்டிங்ன்றது வந்து இட்ஸ் நாட் a logo. It's a symbol for the brand. That's it. அப்ப பிராண்டிங்னா என்னன்றத கேட்டிங்கனா பிராண்டிங்ன்றது வந்து இஸ் a result, end value. ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை கன்சியூமர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, எப்படி வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது தான் பிராண்டிங். நெக்ஸ்ட் பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங் வந்து என்னன்றதை பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸையுமே ஒரு கம்பெனியே மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பதிலாக அந்த கம்பெனி நடத்துற பர்சன் மார்க்கெட்டிங் பண்றது தான் பர்சனல் பிராண்டிங். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லலிதா ஜுவல்லரி ஓனர்ல ஆரம்பிச்சு ஆச்சி மசாலா அண்ணாச்சி வரைக்குமே இன்னைக்கு அவங்களோட ப்ராடக்டை அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கம்பெனியை ரன் பண்றவனை விட கம்பெனி ரன் பண்றவங்க மேல நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்க. மக்கள் மக்களை தாங்க நம்புறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய கம்பெனினா மக்கள் நம்புவாங்க. ஆனால் இப்போ கம்பெனி எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த கம்பெனி ரன் பண்ணுறவரோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க, அந்த கம்பெனியை நம்புறதா இல்லையா அப்படின்னு